வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் புள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் வக்ரம் பெற்றும் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 7க்குரிய சுக்கிரன் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் வக்ரமும் பெற்று நல்ல அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல 6க்குரிய செவ்வாய் வக்ரம் பெற்று நிவர்த்தியாகி இருப்பது ஒரு வகையில் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டுங்க. இதனால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும், உங்களுடைய ராசிக்கு 11 கேதுவை பார்ப்பதும் அருமையான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல 11 உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பாருங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்க வழிவகுத்து தர இருக்காரு. உங்களுக்கு ஏற்பட்ட குறுக்கீடுகள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு நீங்களே பல விதங்கள்ல தவறுகள் செய்துவிட்டு வருந்தும் நிலையை தரும். தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமமான 4ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன் இணைந்து உள்ளார்கள். இதனால் முன்விரோதங்கள் அதிகரிக்குங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. பழைய பகை மீண்டும் தலையெடுக்குங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. மனக்குழப்பம் ஏற்படுங்க. தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. மனதில் டென்ஷன் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முக்கிய கிரகங்களான சூரியன், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய வாழ்வில் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசை, தீர்த்த தல யாத்திரை கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்குது. எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காதுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், சனி சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று வருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கு சலுகைகள் கூட இருக்குதுங்க. உங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்கு.
இருக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. போட்டிகள் ஓரளவே இருப்பதால விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆண்டின் அதிக யோக பலன்கள் அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. இங்க காலகட்டங்களில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வருமானம் உயருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கு உயருங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை ஓரளவு சீர் செய்து கொள்ள உதவக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு ஆதாரமாக உள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலிட தலைவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோயோ முக்கிய பதவியொன்று உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்கங்க. இக்காலகட்டம் முழுவதுமே பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. தேர்வுகளில் நேர்முக போட்டிகளிலும் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் IAS IPS ஆகிய துறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். இது மிகவும் உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக நழுவ விடாதீங்க. அதே போல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியான 8ஆம் இடத்தில் பூமிக்கு அரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் 4 சனி பகவானும் வலம் வருவதால வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்குங்க. விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்குது. சப்தம ராசியான 7ஆம் ராசியில் குரு சஞ்சரிப்பதால பலருக்கு கருத்தரிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு முயற்சி பலன் அளிக்குங்க. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் செவ்வாயினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால மாதவிடாய் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருள்மிகு முருகப்பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.